இன்னைக்கு நம்ம கூட ஹோண்டா அமேஸோட VX வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க இந்த GST எஃபெக்ட்டுக்கு அப்புறம் இந்த ஹோண்டா அமேஸ்க்கு கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் இந்த வேரியண்ட்டுக்கு மட்டும் ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் 80,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தோம்னா இந்த காம்பேக்ட் செடான் செக்மெண்ட்லேயே ஒரு சென்சிபிள் கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு அப்புறம் இது வந்து இன்னுமே ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் இந்த ஹோண்டா அமேஸ் VX வேரியன்ட் இன்னைக்கு நமக்கு ரிவ்யூவாக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் ஹோண்டாவில் அதை காசு புக் பண்ணோம் ஒரு டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் பார்த்தோம்னா VX அண்ட் ZX அப்படிங்கிற வேரியன்ட் நாமன்க்ளேச்சரில் தான் வரும். அண்ட் பேஸ் வேரியன்ட் அதாவது V வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷனுமே கொடுத்துறாங்க. எஸ், இந்த இன்ஜின் கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக CVT கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தான் வந்துட்டு ஹோண்டாவில் எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கார்லையுமே உங்களுக்கு அது வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்தே கிடைக்கும். இந்த பர்டிகுலர் VX வேரியன்ட் நீங்கள் நம்ம கூட VXல மேனுவல் வேரியன்ட் தான் இருக்குது. இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் வந்துட்டு 8.41 lakhs மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 9.19 lakhs அதாவது 9.20 lakhsல வந்துட்டு இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு 70,000 to 80,000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த காரில் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த ஹோண்டா அமேஸ் உங்களுக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம கூட இந்த ரெட் கலர் தான் இருக்குது. இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பிளாக் கலருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிக்னேச்சர் பிளாக் கலர் மாதிரி வரும். எலிவேட்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் பை ஓப்பன் பண்ணி இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் ஹோண்டாவோட ஐவிடெக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 4 cylinder பெட்ரோல் இன்ஜின். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89 bhp அண்ட் 110 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 cylinder பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் வருது. ஸோ இது வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். அண்ட் இதுக்கு அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 kilometers பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து ஒரு 16 to 18 or 19 kilometers வரைக்குமே இந்த இன்ஜின் கிட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இன்ஜின் வந்துட்டு நல்ல ரிஃபைனான ஒரு இன்ஜின் தான். நம்ம ஆல்ரெடி டிரைவர் ரிவ்யூலாம் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா இன்சுலேஷன் மெட்டீரியலும் அவங்க கொடுக்கல. ஸோ அதை பற்றிலாம் அவங்க கவலையே போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜினே வந்துட்டு அந்தளவுக்கு ரிஃபைன்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் டிசைன் பார்க்குறப்போ ZX வேரியன்ட் அதாவது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த VX வேரியண்ட்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரியே தான் மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேம் ஹனிகோம் மாதிரி ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு க்ரோம் ஸ்டைப் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த 2 ஹெட்லாம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்து ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டியூல் பேரல் LED ஹெட்லாம்ப் செட்டப் மாதிரி வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு தனியாக ஒரு ஹவுசிங்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக ஒரு கட் அவுட் போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 172 mm. செடான் வாங்கணும் அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பேரியராக இருக்கிறது இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ 170 mm அதாவது 172 mm அன்லேடனாக சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஹேஷ்பேக்ஸ்க்கு ஈக்குவலாக இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடுது. பழைய அமேஸை கம்பேர் பண்ணுறப்போ இது இப்போ கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைடில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த VX வேரியண்ட்டுக்கு நீங்கள் மேஜராக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த அலாய் வீல் தான். இது மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. 185/60R 15 inch அலாய் வீல் வந்துருது. இது ஒரு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா எலிகெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சைட் லுக் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மினி ஹோண்டா சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ரியர்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிசைன் லாங்குவேஜ் தான் இருக்கும் இதுக்கும் ஹோண்டா சிட்டிக்கும். இங்கே பார்க்குறப்போ ஒரு சங்கியான ஒரு ஓரியம் கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸ் வந்துருது. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சென்சருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டாப் எண்ட்லேயுமே இதே மாதிரி ஒரு கீ தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. லென்த் வந்துட்டு sub 4 மீட்டரில் இருக்கும். 2.5 meters தான் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஷார்ஃபின் ஆண்டனா வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்துட்டு டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. இது மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் டிஃபாகர் வந்துடுது. இதெல்லாம் கட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெய்னி டேஸில். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் மேண்டேட்ரியான ஒரு ஃபீச்சர் தான். ஹை மவுண்டட் டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டிலேயே இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்ஸ் வந்துட்டு LED தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஐவிடெக் பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் அமேஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே வந்துருது. பூட் ஸ்பேஸ் 416 liters. இதில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே வந்துடும். நல்ல ஒரு பெரிய பூட் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி 420 liters இருந்துச்சு. இது ஒரு 4 liter கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் அப்பேச்சர் நல்லா பெருசாக தான் இருக்குது.
ஸ்பேர் வீல் 175/70 ஆர் 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ சில பிராண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டு ஸ்பேர் வீலே கட் பண்ணிட்டு வராங்க. ஹோண்டா வந்துட்டு அது கொடுத்துருக்காங்க. ஸோ பூத் ஸ்பேஸ் வந்துட்டு ஓகே தான், நல்லா பெருசாக தான் இருக்குது. அந்த 4 லிட்டர் குறையிறது வந்துட்டு பெருசாக தெரியல. அது மேபி அந்த வீல் ஆர் ப்ரொட்ரூட் ஆகிறதுனால கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரியரில் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது, 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா அமேஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் தான். ஸோ அது வந்துட்டு நம்ம குறையே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். வாவ். ஸோ உள்ளே வர்றப்போ எனக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து அவ்வளோ இதாக ஃபீல் ஆகுது. இது செடான் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இறங்கி தான் உள்ளே வரணும். ஸோ இன்க்ரஸ் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. பட் உள்ளே வந்தப்புறம் இந்த சீட்ஸ் வந்து நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு சீட்ஸ். அண்டு உட்காரப்போ எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, இந்த பின்னாடி இந்த இடத்துல அண்ட் நம்ம தை சப்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரிக்ளைன் ஆங்கிள் நல்லா ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லெக் ரூம் நீரும் எல்லாமே நல்ல தாராளமாக இருக்குது. ஸோ ஹோண்டா வந்துட்டு எப்போவுமே மேன் மேக்ஸிமம் மிஷின் மினிமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தான் இருப்பாங்க. அதனால் உள்ள ஸ்பேஸ் வந்துட்டு தாராளமாகவே இருக்குது. சீட்டை வந்து இந்த இடத்துல ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெய்ஜ் அப்போல்ஸ்ட்ரி தான் உள்ளே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்துடுது சென்டரில். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துறாங்க. பட் ஆம்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. 3 பேருக்கு ஃபிக்ஸட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஆனால் 3 ஃபிக்ஸட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி வென்ஸ் இந்த இடத்துல வந்துருது, 2 ஏசி வென்ஸ் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் டனல் இருக்குது, பட் சின்னதாக தான் இருக்குது. அது பெருசாக சென்டர் பேசஞ்சர் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக ரியரில் 2 பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் செடானில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் அந்த சீட்டோட குஷனிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் உட்காரதுக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் 3 பேர் உட்காரிங்க அப்படின்னா இந்த பக்கம் இப்படி தள்ளி உட்காந்தா கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அது வந்து இந்த செடான்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டோர் பேட்ஸ் எல்லாமே பிளாக் கலர் தான், ஆல் பிளாக் தான். அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் டோர் ஹேண்டில் ஒரு அலுமினியமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி இருக்குது. எக்ரெஸ் பார்க்கலாம். ஈஸி தான், நம்ம ஹெட்டை மட்டும் மைண்ட் பண்ணி வந்துக்கிற மாதிரி இருக்குது. இது விஎக்ஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே, அதாவது மிட் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த லேன் வாட்ச் கேமரா தான். ஸோ இந்த ஓஆர்எம்ஸ்க்கு அடியில் இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹோண்டா அமேஸ் விஎக்ஸ் வேரியண்ட்டோட இன்டீரியரில் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு உட்கார்ந்த உடனே எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த கேபின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏரியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, அந்த விண்ட்ஷீல்டு ஏரியா, கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெய்ஜ் ஓரியன்டாக தான் போயிருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே பெய்ஜ் கலரில் தான் இருக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் இந்த இடத்துல பெய்ஜ் கலர்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு பேட்டர்னுமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே உட்கார்றதுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது. சைட் போஸ்டர்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ரியரில் உட்காரப்போ எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் சீட்டுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு பார்த்தோன்னா நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெலிஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இது கிடையாது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம யூஸ்வலாக ஹோண்டாவில் பார்க்குற அதே ஸ்விட்ச் கியர்ஸ் தான். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன், ஓஆர்எம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் நம்ம உள்ளே இருந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வருது. அண்ட் இந்த டோர் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அண்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் பெருசாக தான் இருக்குது. இங்கே நம்ம 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். இது இல்லாமல் சின்னதாக இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த ஹோண்டா அமேஸில் வந்துடும். அண்ட் ஸ்டியரிங் வீலில் பார்த்தோம்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே இந்த மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் அடாஸ் கிடையாது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வந்துட்டு ZX வேரியண்ட்டில் இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மலான ஒரு ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு நம்ம டாப் எண்டில் பார்க்குற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இதில் வந்துட்டு ரைட் சைடில் ஒரு மேனுவலாக ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் தான். ஸோ இதில் வந்துட்டு அனலாகில் இருக்க மாதிரியே அந்த ஸ்டைலில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், இதில் நம்ம என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத நம்மளே ப்ரீசெட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். டாக்கோமீட்டர் வேணுமா, இல்லை ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் நம்ம இந்த போர்ஷனில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்பீட் அண்ட் டைம், ஜி ஃபோர்ஸ் மீட்டர்,
சீட் பெல்ட் செட்டிங்ஸ், கஸ்டமைஸ் டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இதில் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சப்போஸ் நான் இப்போ ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும், எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். சென்டரில் ஒரு டிஸ்பிளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர் வந்துடுது, டெம்பரேச்சர் அண்ட் ஓடோமீட்டர் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டெல்டெயில் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் இருக்குது. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு ரெட் கலர் பேக்லைட்டோட இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு நீங்கள் இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம இந்த இன்டென்சிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைமில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு அடிஷன் தான். டச் ஸ்க்ரீன் இதில் ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் நம்ம டே அண்ட் நைட்டும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் வரதுக்கு தனியாக ஒரு பட்டன் வந்துருது, ஹோம்க்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலான பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா வால்யூம்லாம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டச்சில் போய்ட்டு நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து ப்ராப்பராக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ இது அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா குவாலிட்டி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கைட்லைன்ஸ் ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வியூஸ் மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது டாப் வியூவில் வருது. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரேடியோவில் தான் ஒரு சாங் ப்ளே பண்ணேன். ஓகே டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக ரேடியோவில் ப்ளே பண்ணதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் மொபைலில் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த அவுட்புட் ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி ஏதோ ஆப்லாம் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பட்டன்ஸ் எல்லாமே ரொம்பவே டாக்டைலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கிளிக்கே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு பிரஸ்ட் அலுமினியம் லைன் வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே லெஃப்ட் சைடு வரைக்கும் கனெக்ட் பண்ணுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 2 டைப் ஏ சார்ஜிங் போட்டு வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நம்ம ஆன் அண்ட் ஆஃப்மே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்தது, அதாவது 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஒரு சிவிடி கியர் பாக்ஸுமே இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் கிடையாது, அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டுக்கு இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜன் பல்ப் வந்துருது. ஸோ ஃபைனலி சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த ஹோண்டா அமேஸில் இப்போ பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஹோண்டாவோட ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியுமே இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோண்டா கார் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், அதாவது பீப்புள் வந்துட்டு இந்த ஹோண்டா கார் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனே என்ன அப்படின்னா இந்த இன்டீரியர் அண்ட் ஆல்சோ இந்த காரே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பில்ட் டு லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வென்ஸோட இந்த ஃபீல் எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி டஃப்பாக இருக்குது இந்த சென்ஸ். பில்ட் டு லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி ஒரு 10 வருஷம் வண்டி வந்துட்டு அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வண்டி வந்துட்டு நீங்கள் புதுசாக எடுக்கிறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்கும். லைஃப் லாங் இது வந்துட்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டருக்காக தான் இந்த ஹோண்டா வந்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி ஹோண்டா வச்சிருக்க கஸ்டமர்ஸுமே திரும்ப ஹோண்டாக்கு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்த காருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதாவது மிச்ச காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ நான் வந்து எதுக்கு ஹோண்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த லாங் டேர்ம் ரிலையபிலிட்டிக்காக நீங்கள் ஒரு கார் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோண்டாவோட கார்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த காரை வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். பர்டிகுலர்லி இந்த அமேஸுமே வந்துட்டு ஸ்டில் மேக்ஸ் மச் சென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஹோண்டா அமேஸ் VX வேரியண்ட்டோட பழைய ப்ரைசிங், அதாவது GST நார்ம்ஸ் எஃபெக்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 10.80 lakhs இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 9.90 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த ஹோண்டா அமேஸோட VX வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்துட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா இது sub 4 மீட்டரில் தான் வரும். அண்ட் ஆல்சோ 1200 cc தான் வரும். அப்படிங்கிறதுனால ப்ரைசிங்குமே வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90,000 வரைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஹோண்டா அமேஸ் VX வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த VX வேரியண்ட் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.